வணக்கம் மக்களே. 2017 நடத்தப்பட்ட குரூப் 2 தேர்வுல அனைத்து மேத்ஸ் கொஸ்டின்ஸையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, முதல் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? The area of a semicircle of radius 7 cm is, அதாவது 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரைவட்டத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நார்மலா ஒரு வட்டத்தினுடைய பரப்பளவு ஏரியாக்கான ஃபார்முலானது பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? இது ஒரு வட்டம். சரிங்களா? அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? செமி சர்க்கிள், அரைவட்டம். சரிங்களா? அரைவட்டம் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இந்த வட்டத்துல பாதி தான் அரைவட்டமா? சரி, அப்போ இந்த வட்டத்துக்கு என்ன பரப்பளவு இருக்கோ அதுல பாதி தான் அரைவட்டத்தினுடைய பரப்பளவாக இருக்கும். சரிங்களா? இப்போ 1/2. சரிங்களா? பாதி பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? இதுதான் என்னது? அரைவட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ரேடியஸ் கொடுத்திருக்காங்க, என்னது? 7 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஏரியா பரப்பளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எடுத்துட்டு போட்டோம். அப்ப ஏரியா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு, சரிங்களா? இதுதான் ஃபார்முலா அரைவட்டத்துக்கு. சரிங்களா? சரி, இப்போ 1/2 இன்ட்டு பை. சரிங்களா? பையோட மதிப்பு நம்மளுக்கு ரெண்டு, அதாவது ஒரே மதிப்பு ரெண்டு விதமா சொல்லுவோம். என்னது? 22/7 சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா 3.14 சொல்லுவோம். இல்லையா? நம்ம மோஸ்டா 22/7 தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதான் நம்மளுக்கு கேன்சல் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சரிங்களா? சரி, பையனுடைய மதிப்பு 22/7 இல்லையா? இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், உலகம் அறிஞ்சது. சரிங்களா? அப்ப 22/7 அப்படி போட்டுக்கிறேன். இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இல்லையா? அப்ப ஆரினுடைய மதிப்பு நம்மளுக்கு அவங்க தான் 7ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 7 ஸ்கொயர். சரிங்களா? போட்டுக்கிறேன். சரி, 1/2 இன்ட்டு 22/7. இந்த 7 ஸ்கொயரை 7 இன்ட்டு 7ன்னு போட்டுக்கலாமா? சரிதான் நான் போட்டிருக்கிறது. சரி, இருந்துட்டு போட்டு இங்க ஒரு 7 இங்க ஒரு 7 கேன்சல் ஆகும். ஒரு 2 2, இங்க ஒரு 2 2, ஒரு 2 2. சரிங்களா? அப்ப 7 இன்ட்டு 7, இங்க 7 இன்ட்டு 7 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் பரப்பளவு கண்டுபிடிக்கல என்னவாக மாறும்? ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரிங்களா? எப்பவுமே பரப்பளவு அப்படிதான் மாறும். சரிங்களா? அதாவது கியூபாய்டு அதுக்கெல்லாம் பார்க்கல கணம் வரும். இந்த மாதிரி 2Dக்கு ஸ்கொயர் சென்டிமீட்டர் வரும், 3Dக்கு கியூப் வரும். சரிங்களா? கியூப் சென்டிமீட்டர் ஸ்கொயர், கன சென்டிமீட்டர் அந்த மாதிரி வரும். சரிங்களா? சரி, இங்க என்னதான் இந்த செமி சர்க்கிள் அப்படிங்கிறது 2D தான். சரிங்களா? அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வரும். அப்போ 77 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? இதோட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த வேல்யூ ஆஃப் இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, எழுதிக்கிட்டோமா? முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x இன்ட்டு 3x பிளஸ் 6 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 2 இருக்கு. சரிங்களா? இதை நம்ம தான் சுருக்க பார்க்கணும். சரிங்களாங்க? என்ன பண்ணலாம்? முதல்ல இதுக்கு மேல உள்ளதை பாருங்களேன். இதுல எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் 2 முறை இருக்கிறதா அர்த்தம். இல்லையா? சரி, மைனஸ் 2x இருக்கு, இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்னங்க தெரியுது? ஒரு எக்ஸ் நம்ம இது ரெண்டுத்துல இருந்தும் மைனஸுக்கு இடது பக்கம் இருந்தும் வலது பக்கம் இருந்தும் காமனா எடுக்கலாம்ங்கிறது தெரியுதா? அதான் பண்ண போறேன். சரிங்களா? சரி, எக்ஸை காமனா எடுத்துக்கிறேன். அப்போ இங்க இருந்து ஒரு எக்ஸ் எடுத்திருக்கேன், அப்ப இன்னொரு எக்ஸ் இருக்கும். மைனஸ் இங்க இருந்து ஒரு எக்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா 2 மட்டும் இருக்கும். சரிங்களா? சரி, போட்டுக்கிட்டு டிவைடட் பை இங்க இருந்து ஒரு எக்ஸ், இங்க இருந்து ஒரு எக்ஸ் எடுக்க போறேன். ஏன்னா இங்க எக்ஸ் ஸ்கொயர் 2 எக்ஸ் இருக்கு, இங்க ஒரே ஒரு எக்ஸ் இருக்கு. அதனால டிவைட் கீழ இருந்தா நான் ஒரு எக்ஸை காமனா எடுக்க போறேன். அப்ப உள்ள என்ன இருக்கும்? இங்க ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், அப்ப ஒரு எக்ஸ் இருக்கும். எக்ஸ் பிளஸ் இங்க எக்ஸை எடுத்துட்டேன், அப்ப 2 மட்டும் இருக்கும். சரிங்களா? சரி, இன்ட்டு இங்க பாருங்களேன், இதுல எதையுமே காமன் எடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா இங்க எக்ஸ் இருக்கு, 2 இல்ல. இங்க 2 இருக்கு, எக்ஸ் இல்ல. அதனால இங்க இருந்து எதையுமே காமன் எடுக்க முடியாது. நான் எக்ஸ் மைனஸ் 2 அப்படி போட்டுக்கிறேன். சரிங்களா? ஆனா இங்க இருந்து பாருங்களேன், 3x பிளஸ் 6 இருக்கு. அதாவது 6 அப்படின்னா 3 இன்ட்டு 2ன்னு அர்த்தமா? 3 இன்ட்டு 2 தான் நம்மளுக்கு 6. அப்போ இங்க 6க்கு பதிலா நான் 3 இன்ட்டு 2ன்னு போட்டுக்கிட்டேன் அப்படின்னா 2 பக்கம் இருந்தும் என்னால 3 காமனா வெளில எடுத்துட முடியுமாங்க? சரி, எடுத்துக்கிட்டே அப்படின்னா உள்ளுக்கு இங்க எக்ஸ் மட்டும் இருக்கும், இங்க 3 எடுத்துட்டு அதனால 2 மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? அதெல்லாம் கேன்சல் பண்ணிருங்க. எக்ஸ் மைனஸ் 2, இங்க எக்ஸ் மைனஸ் 2 கேன்சல் ஆகும். இங்க x plus 2 x plus 2 கேன்சல் ஆகும். இங்க x உம் கேன்சல் ஆகும். அப்ப கடைசியா 3 மட்டும் தான் இருக்கும். இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த क्वेश्चन போயிடலாம். என்ன கொடுத்துட்டாங்க? A boy is now twice as old as his sister. 4 years ago he was thrice as old as her. What are their ages now? ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? முதல்ல ஒரு பையன் இருக்கான். சரிங்களா? அத பாய்னு வச்சுக்கிறேன். அந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான், கேர்ள். சரிங்களா? அத நான் கேர்ள்னு வச்சுக்கிறேன். பையனோட தங்கச்சியை கேர்ள்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்போ அந்த பையனோட வயதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டுமா? சரிங்களா? அந்த பொண்ணோட வயதை நான் ஒய்ன்னு வச்சுக்கிட்டுமா? சரி, இப்போ இதுல இருந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். சரிங்களா?
ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதை போல் 2 மடங்கு. அந்த பையனோட சரிங்களா, பையனா எக்ஸ் தானே, பையனோட வயது எக்ஸ் தானே, அந்த பையனோட வயது அவளோட தங்கச்சியோட வயசை மாறி 2 மடங்காக இருக்குதான். சரிங்களா, அந்த பையனோட வயது எதற்கு சமமாக இருக்குதா, அந்த பையனோட தங்கச்சியின் வயதை போல் 2 மடங்காக இருக்குங்கிறத ஈக்குவேஷனா அவங்க எழுத்துல கொடுத்துருக்க நம்ம ஈக்குவேஷனை மாத்திருக்கோம், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, இவ்வளவுக்கான நம்ம ஈக்குவேஷனா மாத்தியாச்சு. சரிங்களா, 4 ஆண்டுகளுக்கு முன்பு சரிங்களா அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வயது சரிங்களா, உங்களோட வயது உங்களுக்கு தெரியுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்போ உங்களோட வயது ஒரு 22ன்னு வைங்களேன். சரிங்களா, அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட வயசு என்னவா இருந்திருக்கும், 18 வயசா இருந்திருக்கும். சரிங்களா, இப்போ உள்ள வயசு இருந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 4 வயசு குறைஞ்சிருக்கும். கரெக்ட் தான் நான் சொல்றது. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி பையனோட வயசுல இப்ப இருக்க வயசுல இருந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி பையனோட வயசுலயே 4 வயசு குறைஞ்சிருக்கும், பொண்ணோட வயசுல 4 வயசு குறைஞ்சிருக்கும். இதை ஒத்துக்கிறீங்கல்ல? சரி, அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு. சரிங்களா, பையனுக்கும் பொண்ணுக்குமான கணக்கு. இது என்னது, 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு. சரிங்களா, 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கணக்கு. சரி, அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனது வயது அவன் தங்கையின் வயதை போல் 3 மடங்கா. சரிங்களா, 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வயசு இதுதானே. அப்போ அந்த பையனோட வயசு 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவனோட தங்கச்சியோட வயசு இருக்குல்ல y-4, அதுல 3 மடங்கா இருந்துச்சு. சரிங்களா, இப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட தற்போதைய வயது என்னவாக இருக்கும், அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்குமான தற்போதைய வயது என்னவாக இருக்குங்கிறது தான் கேள்வியா இருக்கு. சரிங்களாங்க, சரி, இப்போ இந்த எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இந்த 2 ஒய்ன்னு இருக்குல்ல, இதை நான் போட்டுக்கலாம் தானே, ஏன்னா எக்ஸும் 2 ஒய்யும் சமம் தானே அவங்க கொடுத்துருக்க. எப்படி, ஆனால் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல 2 ஒய்ன்னு போட்டுக்கிறேன், -4. சரிங்களா, ஈக்குவல் டு 3 உள்ள கொண்டு போனேன் அப்படின்னா 3 ஒய் 3 × 4 என்னது 12 -12 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, இப்போ ஒய்யை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிறேன், மிச்சம் எல்லா மதிப்பும் இன்னொரு பக்கம் கொண்டு வரேன். சரிங்களா, இங்க -4 அப்படியே இருக்கட்டும், இங்க -12 இடது பக்கம் வரல, +12 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா, ஈக்குவல் டு 3 ஒய் அப்படியே இருக்கட்டும், இங்க 2 ஒய் வலது பக்கம் போவேல -2 ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களா, சரி, அப்போ இங்க 12ல இருந்து நான் 4 கழிச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும் இல்லையா. சரி, 3 ஒய்ல இருந்து 2 ஒய் கழிச்சு அப்படின்னா ஒய்ன்னு கிடைக்கும். அப்போ ஒய், அதாவது ஒய்னானது அந்த பொண்ணோட வயது இல்லையா, அந்த பொண்ணோட வயது கேர்ளோட வயது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. என்னவாக இருக்குதான், 8 வயசா இருக்குதான். சரிங்களா, அப்ப அந்த பையனோட வயசு மட்டும் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு 8 ஒண்ணு தான் இருக்கு, அப்ப ஆப்ஷன் சியா தான் இருக்கும். சரி, இருந்தாலும் நம்ம அந்த பையனுக்கு கண்டுபிடிச்சிருவேன். அப்போ அந்த பையனோட வயது அந்த தங்கச்சியோட வயதை விட 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. இப்போ ஒய்யோட மதிப்பு தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த ஒய்யோட மதிப்பு இங்கிட்டு கொண்டு போட போறேன். அப்ப 2 × 8 2 8 16. சரிங்களா, அப்ப எக்ஸோட மதிப்பு 16, அதாவது அந்த பையனோட வயது 16, அந்த பொண்ணோட வயது 8 தற்போது. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்த क्वेश्चन போயிடலாம். find the value of x. சரிங்களா, இந்த x னுடைய மதிப்பை கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. இப்படி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அந்த ஈக்குவேஷன் நான் எழுதிக்கிட்டுமா, x இன் அடுக்கு 3/2 = 9 = 16 √x இருக்கு. சரிங்களா, அதாவது இப்படி √x இருந்துச்சுன்னா x இன் அடுக்கு 1/2 நான் எழுதிக்கலாமா, கியூப் ரூட் ஆஃப் x அப்படி இருந்துச்சுன்னா x இன் அடுக்கு 1/3 எழுதிக்கலாமா. இந்த மாதிரி எழுதிக்கலாம்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, இந்த சம்முக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ளது x இன் அடுக்கு 3/2 கொடுத்திருக்காங்க. எனக்கு இந்த சம்முக்காண்டி இந்த ஸ்கொயர் ரூட்டையும் நான் அத மாதிரியே மாத்துறேன். சரிங்களா, அந்த ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதிக்கலாம், x பவர் 1/2 எழுதிக்கலாம்ல, அந்த மாதிரி மாத்திக்கிட்டேன். சரிங்களா, இப்படி ரேஷியோல இருந்துச்சுன்னா அதை நம்ம டிவைட்ல எழுதிக்கலாமாங்க. x இன் அடுக்கு 3/2 / 9 = 16 இருக்கு, 16 x இன் அடுக்கு 1/2 எழுதிக்கலாம். சரிங்களா, சரி, இப்போ இதை நான் x இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர போறேன், மிச்ச எல்லா டேர்ம்ஸையும் இன்னொரு பக்கம் கொண்டு வர போறேன். ஏன் அப்படின்னா எனக்கு எக்ஸோட மதிப்பு மட்டும்தான் தேவை, அதனால. சரிங்களா, சரி, இப்போ அப்ப நான் என்ன பண்ணணும், டிவைட்ல இருக்கிறதுனால நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தானே பண்ணணும் இல்லையா, அதாவது இங்க இருக்கிறது இங்க கொண்டு போகணும், இங்க இருக்கிறது இங்க கொண்டு போகணும் இல்ல தானே. சரி, இல்லதானே இல்லையா. சரி, அப்போ x இன் அடுக்கு 3/2 இங்கே தான் இருக்கும், டிவைட்ல இருக்கிறது இடது பக்கம் போயில மல்டிப்ளிகேஷனுக்கு போவோம், மல்டிப்ளிகேஷன் x இன் அடுக்கு 1/2 ஆகும். சரிங்களா, = 16, இது வலது பக்கம் போவேல × 9 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். சரிங்களாங்க, நம்மளுக்கு ஒரு விதி தெரியும். என்ன விதி, a⁻m × a⁻n இப்படி இருந்துச்சு அப்படின்னா a⁻m × n எழுதிக்கலாம்ங்கிறது நம்மளுக்கு ஒரு விதி தெரியுமா. அதாவது அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா பெருக்கல்ல இருந்து அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகளை கூட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா, இங்க அடிமானம் சமமாகத்தான் இருக்கு, பெருக்கல்ல தான் இருக்கு, அப்ப அடுக்குகள் என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம். அப்ப x இன் அடுக்கு 3/2 + 1/2. சரிங்களா,
சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ 3/2 + 1/2 என்னதுங்க அதாவது டிவைடு கீழே சேமா இருக்கிறதுனால டிவைடு கீழே இருந்தால் அப்படி போட்டுக்கோங்க. அப்போ ப்ளஸ் 3 + 1 எத்தனை 4 சரிங்களா. சரி அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணோம்னா 1 2 2 2 4 சரிங்களா. அப்போ நான் இதைத்தான் சால்வ் பண்ணி 2ன்னு கொண்டு வந்திருக்கேன்னா அப்போ இந்த வேல்யூக்கு பதிலாக நான் 2ன்னு போட்டுக்கலாம் தானேங்க சரிங்களா. அதாவது வெளியில தனியா எடுத்து சால்வ் பண்ணியிருக்கீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி அப்போ x² போட்டுக்கிறேன் சரிங்களா. ஓகே தானே, இது ஓகே தானே, சரி இருந்துட்டு போட்டோம். எனக்கு எக்ஸோட மதிப்பு மட்டும் தான் தேவை சரிங்களா. அப்போ இந்த ஸ்கொயரை நான் கேன்சல் பண்ணும் சரிங்களா. ஸ்கொயரை கேன்சல் பண்ணா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அது ஒரு பக்கமா எடுக்க முடியும் இல்ல, 2 பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணும், இதையும் நான் கேன்சல் பண்ற மாதிரி கொண்டு வரணும் சரிங்களா இல்லையா. அப்போ இந்த 16 நான் 4² எழுதிக்கலாமா. 4² எனக்கு 16 தானே. சரி இந்த 9 நான் 3² எழுதிக்கலாமா. 3² 9 தானே சரிங்களா. அப்போ 4² × 3² எழுதியிருக்கேன், ஒரு பிரச்சனையும் கிடையாது சரிங்களாங்க. அப்போ இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஸ்கொயரை கேன்சல் பண்ணணும் இல்லையா. அப்போ 2 பக்கமும் நான் ஸ்கொயர் ரூட் எடுக்க போறேன் சரிங்களா. ஸ்கொயர் ரூட் எடுத்தேன் அப்படின்னா இங்க ஸ்கொயரும் இங்க ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ x இந்த 4 × 3 அதாவது 4² × 3² இப்படி எழுதிக்கலாமா பாருங்க, இப்படி எழுதிக்கலாமா பாருங்க. 4 × 3 இந்த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. இப்போ இந்த ஸ்கொயர் 4க்கும் உண்டு 3க்கும் உண்டு சரிங்களா. அப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிரும். கடைசியா 4 × 3 12 ஸ்கொயர் ரூட் எடுத்ததுனால +or - 12 வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா. ஸ்கொயர் ரூட் எடுத்தாலே +or - வரும் சரிங்களா. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை சரிங்களா. +or - 12. சரி அடுத்த क्वेश्चन போயிடலாம். factorization of x plus y square plus 9x plus y plus 8 is அதாவது இதனுடைய காரணிகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. முதல்ல இதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். x plus y the whole square plus 9x plus y plus 8 சரிங்களா. இந்த மாதிரி இருக்கு சரிங்களாங்க. இதனுடைய காரணிகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது ரெண்டும் நம்மளுக்கு சேமா தானே இருக்கு இல்லையா. நம்ம நார்மலா எப்படி பார்த்திருப்போம் ஒரு ஈக்குவேஷனை x² plus 9x plus 8ன்னு பார்த்திருப்போம். இதுக்கு காரணி கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி தானே மேலதான் இருக்கு. x plus y ரெண்டு பக்கமும் சேமா தானே இருக்கு. அதனால நம்மளுக்கு குழப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம இந்த x plus yக்கு வேற பேர் கொடுக்க போறோம், ரீநேம் பண்ண போறோம். அப்ப x plus yக்கு பதிலா நான் யூன்னு போட்டுக்கிட்டுமா, ஒரு தப்பும் கிடையாது சரிங்களா. x plus y பதிலா நான் யூன்னு பேர் கொடுக்க போறேன். பேர் கொடுத்துட்டு கடைசி ஆன்சர் வரையில இந்த யூக்கு பதிலா திரும்ப நான் x plus y போட போறேன். இதுக்கு பேர் ரீநேமிங்னு சொல்லுவாங்க சரிங்களா. சரி இந்த x plus y இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலயும் நான் என்ன பண்ண போறேன், யூவை போட போறேன் சரிங்களா. இந்த x plus y இருக்கு, இங்க நான் யூ போட்டுக்கிறேன் ஸ்கொயர் சரிங்களா. +9 இந்த x plus y இருக்கிற இடத்துல யூ சரிங்களா. +8. இப்போ இதுக்கு நம்ம ஈஸியா காரணி கண்டுபிடிச்சிடலாமா. என்னது, இது ரெண்டத்தையும் பெருக்கணும்னா நம்மளுக்கு 8 வரணும். அதுக்கப்புறம் அதே நம்பரால கூட்டணும்னா இந்த 9 வரணும் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்ம காரணிகள் கண்டுபிடிப்போம். பெருக்கணும்னா 8 வரணும், கூட்டணும்னா 9 வரணும் சரிங்களா. அப்போ 1 × 8 8 சரிங்களா. அப்போ 1 + 8 9. அப்போ 1ஐயும் 8ஐயும் பெருக்கல 8 வருது, 1ஐயும் 8ஐயும் கூட்டல 9 வருது. அப்ப இதுதான் காரணிகளா இருக்கும் இல்லையா. இது எல்லாத்துக்குமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். அப்ப u + 1 u + 8 அப்போ இதுதான் நம்மளுக்கு காரணிகளா இருக்கும். இப்போ நம்ம யூக்கு பதிலா நம்ம அதாவது x + yக்கு பதிலா நம்ம யூன்னு எடுத்தோம் சரிங்களா. ஆனா நம்மளுக்கு x + y தான் அவங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த மாத்தி பேர் வச்சதை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பேர் வைக்க போறோம். இந்த யூக்கு பதிலா x + y + 1 சரிங்களா. திரும்ப இந்த யூக்கு பதிலா x + y + 8 அவ்வளவுதான். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் பி தான் சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த x + y the whole square a + b the whole square ஃபார்முலா போட்டு நான் போட போறேன் அப்படின்னா அது ஆன்சர் வராது, ரொம்ப தப்பா வரும் சரிங்களா. ஈஸியா திங்க் பண்ணணுங்க. ரொம்ப பெருசா நான் போறேன், பெரிய லெவலுக்கு போறேன் அப்படி கிடையாது சரிங்களா. சிம்பிளா திங்க் பண்ணா சிம்பிளா ஆன்சர் வந்துடும், ஈஸியாவே ஆன்சர் வந்துடும் சரிங்களா. சரி அடுத்த क्वेश्चन போயிடலாம். அதாவது ஆப்ஷனையும் பார்த்துக்கணும் அப்பப்போ சரிங்களா. ஆப்ஷனை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும் சரிங்களா. சரி அடுத்த क्वेश्चन என்ன சொல்லிட்டாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் தட் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதலுக்கும் முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த வித்தியாசத்தை நிறைய பேர் மனப்பாடமே பண்ணி வச்சிருப்பாங்க சரிங்களா. முதல் எண் அதாவது முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதலுக்கும் முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க, மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. n × n - 1/2 சரிங்களா. அப்படி இல்லை எனக்கு ஞாபகம் வரல அப்படின்னா முதல் எண் ஒற்றை இயல் எண்கள் அதாவது சம் ஆஃப் சரிங்களா, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n
ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா n ஸ்கொயர். சரிங்களா, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்னது? n இன்ட்டு n பிளஸ் 1/2. சரிங்களா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இது ரெண்டுத்திற்குமான வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ n ஸ்கொயர் மைனஸ் n இன்ட்டு n பிளஸ் 1/2. சரிங்களா, வித்தியாசம் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? சரி, இல்லை எல்சிஎம்னாலும் எடுத்துக்கோங்க, என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. சரி, ரெண்டுத்துமே ஆன்சர் சேமாக தாங்க வரும். சரிங்களா, சரி, அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண அப்படின்னா 2n ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு n இன்ட்டு n பிளஸ் 1 n இன்ட்டு n பிளஸ் 1 தான். சரிங்களா, சரி, n இன்ட்டு n பிளஸ் 1 சரி டிவைடட் பை இந்த 2 அப்படியே தான் இருக்கும். சரிங்களாங்க, இங்கிட்ட எழுதிக்கிறேன், இடம் இல்ல. சரி, இப்போ இந்த 2n ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். சரிங்களா, இந்த மைனஸ் n உள்ள கொண்டு போறேன். சரிங்களா, பிராக்கெட்குள்ள கொண்டு போறேன். அப்போ n இன்ட்டு n ஸ்கொயர். சரிங்களா, இங்க மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். சரிங்களா, இங்கேயும் மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ். ஆனா n இன்ட்டு 1 n. சரிங்களா, டிவைடட் பை 2. இங்க 2n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் எத்தனை? n ஸ்கொயர் மைனஸ் n பை 2. அப்போ இங்க 2ங்க. சரிங்களா, இப்போ இங்க இருந்து நான் என்ன மட்டும் காமனா வெளில எடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்? n இங்க ரெண்டு பக்கத்துல இருந்து என்ன காமனா வெளில எடுக்கிறேன். சரிங்களா, அப்ப n இன்ட்டு இங்க 2 n இருக்கிறதுல ஒரு என்ன காமனா எடுத்துட்டு இப்போ ஒரே ஒரு n மட்டும் இருக்கும். இங்க இருக்கதே ஒரு n தான், அதே நான் காமனா எடுத்துட்டேன். -1 டிவைடட் பை 2 இருக்கும். அப்ப n இன்ட்டு n மைனஸ் 1/2 அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. சரிங்களா, ஓகே தானே? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன சொல்லிட்டாங்கன்னு பாருங்க. which of the following is arranged in the correct ascending order னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எல்லா ஆப்ஷன்லயும் பாருங்க இந்த 4 தான் மாத்தி மாத்தி வந்திருக்கும். சரிங்களா, அப்போ இந்த 4 தான் எல்லா ஆப்ஷன்லயும் மாத்தி மாத்தி வந்திருக்கும். இந்த 4த்துல அசெண்டிங் ஆர்டர், அதாவது ஏறு வரிசையில நம்ம என்ன பண்ண போறோம்? அடுக்க போறோம். சரிங்களா, ஏறு வரிசையில அடுக்க போறோம். ஆப்ஷனை பார்த்துட்டு இதுதான் ஆன்சர் அப்படின்லாம் சொல்லிட்டு போக மாட்டேங்க, இதை நான் செஞ்சு காமிப்பேன். சரிங்களா, நம்ம என்னத்துக்குலாம் இப்போ கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா 25%. சரிங்களா, 25% of 8, 40% of 6, 30% of 9, 20% of 15. சரிங்களா, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்? அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில அமைக்க போறோம். சரிங்களா, சரி, முதல்ல 25% அப்படின்னா 25/100 அதுக்கு தானே அர்த்தம். ஆஃப்னால என்னது? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குமே. சரிங்களா, அப்ப 25% இருக்கிறத 25/100 போட்டுக்கலாமா? ஆஃப்க்கு பதிலாக நான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுக்கிறேன். இன்ட்டு 8. சரிங்களா, ஈக்குவல் டு இதனுடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? ஓர் 25 25, 4 25 100. சரிங்களா, ஓர் 4 4, இரு 4 8. அப்போ 2ன்னு வந்திருக்கு. சரிங்களா, முதல்ல சரி இருந்துட்டு போட்டு 1 கண்டுபிடிச்சாச்சு. 40%. அப்ப 40/100 போட்டுக்கலாமா? சாரிங்க, 400 போட்டேனே. ஐயோ, 40/100 ஆஃப்க்கு பதிலா இன்ட்டு 6. சரிங்களா, இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இரு 2 4, ஐ 2 10. சரிங்களா, சரி, இப்போ டிவைட் பண்ணிடுவோமா? அதாவது இந்த 6 பண்ணுவோம். சரிங்களா, 6 5ஆல வகுப்போம். இப்போ ஓர் 5 5, மிச்சம் 1 இருக்கும். இங்க ஒரு புள்ளி வச்சு இங்க ஒரு 0, ஈர் 5 10. சரிங்களா, சரி, அப்போ ஓர் 5 5, 1.2 இன்ட்டு 5 6. சரிங்களா, சரி, இப்போ இந்த 2ஐயும் 1.2ஐயும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். பெருக்குனா என்ன கிடைக்கும்? 2.4ன்னு கிடைக்குமா? சரி, இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரிங்களாங்க, சரி, ஐயோ, இப்போ என்னது? 30% ஆஃப் 9 அதை கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, சரி, அப்போ 30/100 இன்ட்டு 9 இருக்குமா? இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 போயிடும். இப்போ கீழே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. சரிங்களா, அப்போ நான் மேலே என்ன பண்ணிக்கலாம்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாமா? கீழே ஒரு 0 இருக்கிறதுனால மேல ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன். அப்போ 0.3 இருக்குமா? இன்ட்டு 9. சரிங்களாங்க, இதை பெருக்கணும்னா 2.7ன்னு கிடைக்கும். ஓகே தானே? இது ஓகே தானே? சரி, வந்துட்டு போட்டோம். 20 ஆமா 20% ஆஃப் 15 மட்டும் இருக்கு. சரிங்களா, அப்ப 20/100 இன்ட்டு 15 இருக்கும். இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 போயிடும். ஓர் 2 2, ஐ 2 10, ஓர் 5 5, மூ 5 15. சரிங்களா, அப்போ அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில அமைக்க சொல்லியிருக்காங்க. சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும். சரிங்களா, அப்போ இங்க முதல்ல சின்னது என்னது? இந்த 2. சரிங்களா, சரி, அப்போ இதுக்கு ஆன்சர் 2 தான். சரிங்களா, இதால தான் நம்மளுக்கு 2 கிடைச்சது. சரிங்களா, இதால தான் 2.4ன்னு கிடைச்சது. சரிங்களா, இதுல இருந்து பார்க்கல தான் 2.7ன்னு கிடைச்சது. இதுதான் 3ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ முதல் சின்னது 2, அதுக்கு அடுத்த பெருசு வந்து 2.4, அதுக்கு அடுத்த பெருசு 2.7, அதுக்கு அடுத்த பெருசு 3. சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் சரி, இதான் இருக்கும். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லார்ஜர் இன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது பின்வரும் சொல் பரப்பளவில் பெரியது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அவங்களே கொடுத்துட்டாங்க என்னது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஹூ சைட்ஸ் ஆர் 10 சென்டிமீட்டர், அதுதான் வந்து பெருசா இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க சரிங்களா. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லி காமிக்கிறேங்க பாருங்களேன். முதல்ல இந்த ட்ரையாங்கிள், அதாவது நார்மலான ஒரு ட்ரையாங்கிளா கொடுத்துட்டாங்க சரிங்களா. நார்மலான ஒரு ட்ரையாங்கிளுக்கு பேஸ் எப்படி இருக்கு, நார்மலான ஒரு ட்ரையாங்கிளோட ஃபார்முலா நம்மளுக்கு ½ × BHB × H, இதான ஃபார்முலா நம்மளுக்கு. அடிப்பக்கம் என்னவாக இருக்குது, அதாவது பேஸ் சரிங்களா. பேஸ் என்னவாக இருக்கு இந்த ட்ரையாங்கிள்ல 10 சென்டிமீட்டரா இருக்கு. அது மட்டும் இல்லாம உயரம் சரிங்களா, ஹைட் என்னவாக இருக்கு 8 சென்டிமீட்டரா இருக்கு சரிங்களா. அப்போ இது ரெண்டையும் கொடுத்துட்டாங்க. ஒரு நார்மலான ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா இதுதான். அப்போ இந்த ஃபார்முலா போட்டு பார்ப்போம் சரிங்களா. அப்போ 1/2 × B க்கு பதிலாக 10 × H க்கு பதிலாக 8 சரிங்களா. 1 2 2 I 2 10, அப்ப 5 × 8 40 சரிங்களா. அப்ப இதனுடைய பரப்பளவு என்னவாக இருக்குது 40. இதனுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா தான் இது ½ × B × H சரிங்களா. சரி, ரெண்டாவது இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரையாங்கிளோட சைடு 12 சென்டிமீட்டரா, 5 சென்டிமீட்டரா, 3 சென்டிமீட்டர் சரிங்களா. அந்த ட்ரையாங்கிளோட 3 பக்கங்களையுமே கொடுத்துட்டாங்க சரிங்களாங்க. ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு நம்ம பித்தாகரஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஆணித்தரமா படிச்சுக்கோங்க சரிங்களா. சரி, அப்போ நான் என்ன பண்ணும், 2 பக்கங்களை ஸ்கொயர் பண்ணி கூட்டினேன் அப்படின்னா 3வது பக்கம் எனக்கு கிடைக்கணும், ஹைபாட்னஸ் கிடைக்கணும், இதன கர்ணம் கிடைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பித்தாகரஸ் ஃபார்முலாவா இருக்கும் இல்லையா. அப்போ நான் இந்த 12 5 மட்டும் எடுத்துக்கிறேன் சரிங்களா. அப்போ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட இது 13, இது 12, இது 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணல இந்த பெரிய பக்கம் நம்மளுக்கு கிடைக்கணும். அதான் நம்மளுக்கு பித்தாகரஸ் ஃபார்முலா. சரி பார்ப்போமா. 12 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் என்னவாக இருக்கு, 12 ஸ்கொயர் 144 பிளஸ் 5 ஸ்கொயர் என்னது நம்மளுக்கு 25 சரிங்களா. சரி, அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 169 கிடைக்கும். 13 ஸ்கொயர் இல்லையா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு, இது ரெண்டுத்தையும் அதாவது ஸ்கொயர் பண்ணி கூட்டல 13 ஸ்கொயர் அடுத்த சைடு கிடைச்சிருச்சா இல்லையா. இதான ஃபார்முலா நம்மளுக்கு. இதை A, இது B, இது C எடுத்துக்கிட்டோம்னா AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர் ஈக்குவல் டு AC ஸ்கொயர். இதான பித்தாகரஸ் ஃபார்முலா. எனக்கு ABயோட மதிப்பு 12, BCயோட மதிப்பு 5, இது ரெண்டுத்தையும் நான் ஸ்கொயர் பண்ணல, எனக்கு AC 13 ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சா. அப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் சரிங்களா. அப்போ இதுக்கு எதுக்கு இவ்வளோ ஹான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியல. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஆனால் சரி, இதனால தெரிஞ்சுக்கோங்களேன் சரிங்களா. ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாதுங்க. நிறைய பேருக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதை மட்டும் எடுத்துக்கலாம், நமக்கு அந்த ட்ரையாங்கிள் படி பார்த்தோம் அப்படின்னா இது ஹைபாட்னஸ் சரிங்களா. ஹைபாட்னஸ் நம்மளுக்கு தேவையில்லை, பேஸும் ஹைட்டும் மட்டும் தெரிஞ்சா போதும். ஹைட் நம்மளுக்கு 12 சென்டிமீட்டர், பேஸ் என்னவாக இருக்கு 5 சென்டிமீட்டர் சரிங்களா. திரும்ப இந்த ஃபார்முலாலே போட்டோம் அப்படின்னா 1/2 × B × H சரிங்களா. அப்போ 1/2 × B யோட மதிப்பு × 5 × ஹைட்டோட மதிப்பு 12, 1 2 2 6 2 12. அப்போ இங்க என்ன கிடைக்கும் 30 சென்டிமீட்டர் கிடைக்கும் சரிங்களா. சாரிங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறோம்ல சரிங்களா. அப்போ இங்க 30 சென்டிமீட்டர்னு வரும் சரிங்களா. ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க சரிங்களா. அதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சரிங்களா. அதுக்கான ஏரியாக்கான ஃபார்முலா நம்மளுக்கு √3/4 × A ஸ்கொயர். இதான ஃபார்முலா. சரி, √3/4 × A ஸ்கொயர், அதாவது A ஒரே ஒரு பக்கம் தானே கொடுத்துருக்காங்க. ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்ல அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும், சமபக்க முக்கோணம் சரிங்களா. அப்போ ஏயோட மதிப்பை கொடுத்துருக்காங்க. அப்போ 10 ஸ்கொயர்னு நான் இங்க போட்டுக்கணும் இல்லையா. சரி, அப்போ √3/4 × 10 ஸ்கொயரை நான் 100 தானே, 10 ஸ்கொயர் 100 தானே. சரி போட்டுக்கிட்டேன். 4 4 4 இரி 4 8 மிச்சம் 2 0, அப்போ 20 இருக்கும். I 4 என்னது 20 சரிங்களா. அப்போ 25 √3 இருக்கா, 25 √3. அப்போ √3க்கான வேல்யூ அப்ராக்சிமேட் வேல்யூ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், என்னது 1.732 இல்லையா. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ 25 × 1.732 சரிங்களா. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 43.3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும் சரிங்களா. இதுக்கு என்னது 43.3 சென்டிமீட்டர் சரிங்களா. இப்போ கடைசி அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பார்த்துருவோம். இதோட சைட்ஸ் சரி என்ன கொடுத்துட்டாங்க, 3 4 கொடுத்துட்டாங்க சரிங்களா. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா என்னது ½ × B × H, அதானே ஏரியா. சரி, ஏரியா ஈக்குவல் டு ½ × B × H. இங்க பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க, sides whose sides contain right angles 3 cm 4 cm கொடுத்திருக்காங்க சரிங்களா. பேஸையும் ஹைட்டையும் 3 cm 4 cm கொடுத்திருக்காங்க. 3 × 4 சரிங்களா. அப்போ 1 2 2 இரு 2 4, அப்போ 3 × 2 6 சரிங்களா. அப்போ 6 சரிங்களா. இதுக்கு 6ன்னு இருக்கு.
அப்போ இதுல எல்லாத்துல அவங்களை கேட்டிருக்கதே லார்ஜர் ஏரியா சரிங்களா, பரப்பளவு மிக பெருசு எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 43.3 அதான பெருசு எல்லாத்த விட. அப்ப ஆப்ஷன் சி ஒரு ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு அனைத்து பக்கங்களும் சேமா இருக்குல்ல, அதுதான் சமமாக இருந்திருக்கு இதுல. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க, the arithmetic mean of a group of 75 observation was calculated as 27. It was later found that one observation was wrongly read as 43 instead of the correct value 53. Obtain the correct arithmetic mean of the data அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, 75 எண்ணை, அதாவது 75 எண்களை கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி 27 என கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற எண் தவறுதலாக 43 என்ற படிக்கப்பட்டது, பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா. அதாவது 53 அப்படிங்கிற அந்த எண்ணை 43 தப்பா படிச்சிட்டாங்கன்னா அதுக்கடுத்து பின்னாடி அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா சரிங்களா. அத்தொகுதியானது சரியான சராசரியை கணக்கிடவும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தப்பா சொல்லையில தான் நம்மளுக்கு சராசரி 27ன்னு கிடைச்சிருக்கு. அந்த 75 எண்கள்ல 53 அப்படிங்கறத 43 தப்பா கணக்கெடுத்துட்டாங்க. அப்படி தப்பா கணக்கெடுக்கையில தான் நம்மளுக்கு 27 அப்படிங்கிறது சராசரி கிடைச்சிருக்கு. இப்போதான் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல இல்லையா. 75 எண்கள்ல 53 அப்படிங்கிற எண்ணை 43 தப்பா கணக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சராசரி நம்மளுக்கு 27ன்னு கிடைச்சிருக்கு சரிங்களா. இப்பதான் கரெக்டா நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே இல்லையா. 53க்கு பதிலாக தான் 43 போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோமே. இப்போ கரெக்டா ஆனதுக்கு அப்புறமா அதோட சராசரியில இருக்கக்கூடிய அந்த சராசரி என்னவாக இருக்கும் அப்படிங்கறத கணக்கிட சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ கரெக்டான சராசரி என்னவாக இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. தப்பா கண்டுபிடிச்சிட்டேன், சரியும் பண்ணிரு, சராசரியை கண்டுபிடிச்சிருன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி, இருந்துட்டு போட்டோம். மொத்த எண்கள் மொத்தம் எவ்வளவு எண் சரிங்களா, எண் வேல்யூ கொடுத்துருக்காங்க. மொத்த எண்கள் எத்தனை, எண் வேல்யூ 75, மொத்தம் 75 நம்பர் ஆஃப் வேல்யூஸ் சரிங்களா. நம்பர் ஆஃப் வேல்யூஸ் மொத்தம் 75 வேல்யூஸ் இருக்கு சரிங்களா. அதுல மீன் ஆவரேஜ் என்னன்னு கால்குலேட் பண்ணிருக்காங்க. மீன் என்ன கால்குலேட் பண்ணிருக்காங்க, மீன் 27ன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ ராங் வேல்யூ சரிங்களா, தப்பான வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க 43. 53 தான் கரெக்டான வேல்யூ. அந்த 53க்கு பதிலாக தான் 43 எடுத்துட்டாங்க சரிங்களா. அப்போ கரெக்ட் வேல்யூ சிவினா கரெக்ட் வேல்யூ சரிங்களா. கரெக்ட் வேல்யூ 43. அப்போ இங்க சிவி கரெக்ட் வேல்யூ என்னது 53. சரி, தப்பான வேல்யூ சரிங்களா, ராங் வேல்யூ, ராங் WR ராங் வேல்யூ, WV ராங் வேல்யூ சரிங்களா. ராங் வேல்யூ என்னது 43 சரிங்களா. 53க்கு பதிலாக தான் 43 எடுத்துக்கிட்டாங்க சரிங்களாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ நம்மளுக்கு மீன்ல எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு, ஏன்னா மீனை தானே தப்பா கால்குலேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. 75 எண்களுக்கும் மீன் கால்குலேட் பண்ணியிருக்காங்க, அதுல ஒரு எண் தப்பு விட்டாங்க சரிங்களா. அப்போ மீன்ல இருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு சரிங்களா. என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தப்பான வேல்யூ இருக்குல்ல, கரெக்டான வேல்யூ இருக்குல்ல, அந்த கரெக்டான வேல்யூவை தப்பான வேல்யூவால மைனஸ் பண்ணணும் சரிங்களா. மைனஸ் பண்ணி அந்த மொத்தம் இருக்குல்ல அதால டிவைட் பண்ணோம் அப்படின்னா மீன்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சேஞ்சஸ் கிடைச்சிடும். இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா சரிங்களா. முதல்ல என்ன பண்ணணும், கரெக்டான வேல்யூல இருந்து தப்பான வேல்யூவை கழிக்கணும், அதை ஏதாவது வகுக்கணும், இந்த மொத்த எண்களால வகுக்கணும் சரிங்களா. ஃபார்முலா நான் இங்கிட்ட எழுதுறேன், வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சேஞ்சஸ், மீன்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய சேஞ்சஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்ட் வேல்யூ மைனஸ் ராங் வேல்யூ டிவைடட் பை அந்த எண் சரிங்களா. இதுதான் ஃபார்முலா. சரி, அப்போ 53 மைனஸ் 43 10/75 சரிங்களா. அப்போ இதை இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்ப்போங்க. அப்போ இங்க 10 இருக்கும், இங்க 75 இருக்கும், இங்க 0. ஏன்னா 75ல 10 வராது, அப்போ 0 போட்டு இங்க ஒரு புள்ளி வைப்போம் சரிங்களா. இங்க 0 ஆயிரம். அப்போ ஓர் 75 சரிங்களா. அப்போ 100ல இருந்து 75 கழிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கும் 25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா. இங்க ஒரு சைவர் போட்டுக்கணும், ஏன்னா 75ல 25 வராது இல்ல. அப்போ இங்க சைவர் போட்டுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ 75 × 3 நம்மளுக்கு 225 கிடைக்கும் சரிங்களா. ஏன்னா அதுக்கு அடுத்து ரொம்ப தாண்டி போயிடும், அதுக்கப்புறம் 4 போட்டோம்னா தாண்டி போயிடும் சரிங்களா. அப்போ 250ல இருந்து 225 கழிச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 25 கிடைக்குமா. சரி, திரும்ப 200, அதாவது புள்ளி இருக்கிறதுனால 0 போடுவோம், திரும்ப இந்த 3 தான் வரும் சரிங்களா. அப்போ இந்த 3 3 3 இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம், 1.5
சாரிங்க 0.1 3 3க்கு மேல பார் போட்டோம் அப்படின்னா அந்த 3 தொடருது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இல்லையா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ அதுல அதாவது அந்த ஆவரேஜ் அந்த மீன்ல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா 0.1333 சேஞ்சஸ் நடந்திருக்கு சரிங்களா? இது மீன்ல நடந்திருக்கக்கூடிய சேஞ்சஸ் சரிங்களா? அப்போ கரெக்டான மீன் நம்மளுக்கு என்னது, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மீன் என்னது 27 சரிங்களா? தப்பானது 27 தானே. அது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மீன்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சேஞ்சஸை கூடிக்கணும். 0.133 பார் அந்த சேஞ்சஸை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 27.133 பார் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரிங்களா? வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கப்புறம் 3 தானே தொடர்ந்து போயிட்டே இருக்கு, அதனால இது தேவையில்லை. அப்போ 27.13 இதான் ஆன்சர், ஆப்ஷன் பி சரிங்களா? ஓகே தானே, இது புரிஞ்சிருச்சுல்ல? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். A sum of money triples itself at 8% per annum over a certain time. The number of years is equal to 25. சாரிங்க, is equal to சரிங்களா? அது 25 அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். எத்தனை ஆண்டுகள் முடிவில் ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சரிங்களா? அதாவது எத்தனை ஆண்டுகள் எண் சரிங்களா? எண்ணை தான் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க சரிங்களா? இருந்துட்டு போட்டோம். ஒரு குறிப்பிட்ட அசலானது சரிங்களா? ஒரு அசல் இருக்கு சரிங்களா? பி பிரின்சிபல் இருக்கு, அது 8% வட்டி வீதத்துல 3 மடங்கு ஆகும் சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை சதவீதத்துல சரிங்களா? எத்தனை இந்த 8% அந்த வட்டி வீதத்துல எத்தனை ஆண்டுகள்ல இந்த அசலானது, அசல் நம்மளுக்கு தெரியல, அந்த அசலானது 3 மடங்காக ஆகும். அமௌண்ட் நம்மளுக்கு கையில கிடைக்கிறது அமௌண்ட் இல்லையா? அமௌண்ட் எப்போ நம்மளுக்கு 3 மடங்காக கையில கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா? புரிஞ்சிருச்சுல? அமௌண்ட் இந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த அசல் அந்த வட்டியோட சேர்ந்து வரையில, அசலும் வட்டியுமாக சரிங்களா? வட்டியும் முதலுமாக வரையில அமௌண்ட் தானே. அந்த அமௌண்ட் எப்போ நம்ம கைக்கு 3 மடங்காக கிடைக்கும்? அந்த 3 மடங்காக கிடைக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுங்கிறதான் கேள்வி சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 இதான் நம்மளுக்கு ஃபார்முலா சரிங்களா? இருந்துட்டு போட்டோம். இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் தான் தெரியும், நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியணும். ஏன் அப்படின்னா என் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு பின்னு தான் போடுவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக வேல்யூ தெரிஞ்சாதான் இன்னொரு வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். இங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியல, எண்ணும் தெரியலனா அடுத்து ஃபார்முலா மூவ் பண்ண முடியாது சரிங்களா? சரி, அப்ப அமௌண்ட் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பி, பிரின்சிபல் அசலும் முதலுமா சரிங்க, முதலும் வட்டியுமாக சரிங்களா? வட்டியும் முதலும் சேர்ந்தா அந்த அமௌண்டா மாறும் இல்லையா? சரி, அப்போ இங்க நம்மளுக்கு ஏ என்னது 3p இல்லையா? SI ஈக்குவல் டு சரிங்க பிளஸ் பி. சரி, இந்த பிஐ இடது பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 3p மைனஸ் பி ஈக்குவல் டு எஸ்ஐன்னு கிடைக்கும். அப்போ 3p மைனஸ் பி 2p ஈக்குவல் டு எஸ்ஐ சரிங்களா? இப்போ எஸ்ஐயும் கிடைச்சிருச்சு, பிஏ தான் போட போறோம் சரிங்களா? ஆரும் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்முலா கொண்டு போட்டுரும் சரிங்களா? எஸ்ஐக்கு பதிலாக 2pன்னு போட்டுக்கலாம் சரிங்களா? ஈக்குவல் டு பி அப்படியே இருக்கட்டும். என்ன தான் கண்டுபிடிக்க போறோம்? 6/8/100 சரிங்களாங்க? சரி, இங்க இந்த பி ஈக்குவல் டுக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கக்கூடிய இந்த பி கேன்சல் ஆயிரும் சரிங்களா? சரி, எண்ணு தானே தேவை, அதனால எண்ணை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு 8/100 இடது பக்கம் கொண்டு போகும் சரிங்களா? இந்த 2 அப்படியே தான் இருக்கும். 8/100 இடது பக்கம் போகல 100/8 அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் சரிங்களா? ஈக்குவல் டு எண்ணு 2 2 4 2 8 4 4 இங்க 4 8 அப்புறம் 2 இருக்கும் 0 5 4 20 சரிங்களா? அப்ப 25 மொத்தம் இத்தனை ஆண்டுகள் 25 ஆண்டுகள் ஆகும் சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? the cylinder whose base is not in circular form is called. ஒரு உருளையின் அடிப்பாகம் வட்ட வடிவில் இல்லை எனில் அது எவ்வாறு அழைக்கப்படும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ளிக்யூ சிலிண்டர் இங்கிலீஷ்ல, சாய்வு உருளை தமிழ்ல சரிங்களா? நல்லா பாத்துக்கோங்க சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா? இந்த மாதிரியும் கேட்கறாங்க, அதையும் பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ஸ்கொயர் சென்டிமீட்டராக இருக்குதா? 100 ஸ்கொயர் மீட்டர் சரிங்களா? அதாவது 100 மீட்டர் ஸ்கொயரு எதற்கு சமமாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, 1,00,000 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா? ரொம்ப முக்கியமானது சரிங்களாங்க? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அதாவது வேற ஒண்ணுமே கிடையாது, எனது மீட்டர் 2 முறை இருக்கு இல்லையாங்க? ஒரு மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 100ஆல பெருக்குவோம் இல்லையா? இங்க மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு, அதாவது 10 இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர்னா மீட்டர் 2 முறை இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? மீட்டர் 2 முறை இருக்கிறதா அர்த்தம். இப்போ இந்த மீட்டரை நம்ம என்னவாக மாத்தணும்? சென்டிமீட்டராக மாத்தணும் இல்லையா? அப்போ ஒரு மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தோம்னா அதை 100ஆல பெருக்கணும் இல்லையா? 100ஆல பெருக்கணும் அப்படின்னா மீட்டர் கணக்கு சென்டிமீட்டர் கணக்கா மாறிடும். இங்க 2 m இருக்கிறதுனால 2 mக்கு பதிலா
ஏன் 100 போடுவோம், 10 பதிலாக அப்படியே தான் இருக்கும் சரிங்களா. இந்த எம்முக்கு பதிலாக ஒரு 100 சென்டிமீட்டர் போடுவோம், இந்த எம்முக்கு பதிலாக ஒரு 100 சென்டிமீட்டர் போடுவோம் சரிங்களா. இப்போ 1 மட்டும் போட்டு மிச்சம் எத்தனை சைவர் இருக்கோ அதை அப்படி போடுவாங்க. 1 இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 சரிங்களா. இந்த சென்டிமீட்டரை ஸ்கொயர் பண்ணி, ஏன்னா 2 முறை சென்டிமீட்டர் இருக்குல்ல, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். அப்போ 1,00,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இப்படிதான் வரும். புரிஞ்சிருச்சா? அப்போ இதை எப்படி கொடுத்தாலும் பண்ணிடலாம்ல, எப்படி மாத்தணுங்கிறது தெரிஞ்சிடல. ஒரு சின்ன ஊசி அவங்க கையில கொடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்மளுடைய ஒரு பில்டிங்கா மாத்திரணும் சரிங்களா. அந்த மாதிரி உங்களோட அறிவு இருக்கணும் சரிங்களா. எதுலையுமே ஒரு தெளிவு இருக்கணும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டைம் அண்ட் ஒர்க்ல இஃப் 100% can finish a work in 7 days, how many percent can finish the same work in 35 days? 100 ஆட்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கக்கூடும் எனில் அதே வேலையை 35 நாட்களில் முடிக்க எத்தனை பேர் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அதாவது இங்க நான் ஆட்கள் பர்சன்ஸ் எழுதிக்கிறேன், இங்க டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் எழுதிக்கிறேன். நேர் விகிதம் எதிர் விகிதம்ல போட போறேன். அப்படி இல்லை எனக்கு MDH/W இந்த மெத்தட்ல தான் போட தெரியும் அப்படின்னா இதுல நான் நீங்க போடுங்க சரிங்களா. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதனால ஆன்சர் சேம் தான் வரப்போகுது. மேக்ஸை பொறுத்தளவுல பல வழிகள் இருக்கும், ஆனா சொல்யூஷன் ஒண்ணுதான் சரிங்களா. உங்களுக்கு எந்த வழி பிடிச்சிருக்கோ அதை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது சரிங்களாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 100 ஆட்கள் 7 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க சரிங்களா. 100 ஆட்கள் சேர்ந்து 7 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறாங்களாம். அப்போ எத்தனை ஆட்கள் சேர்ந்து அதே வேலையை 35 நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இங்க பாருங்களேன் என்ன இருக்கு, 7ல இருந்து 35 இங்க கூடி இருக்கு சரிங்களா. இங்க பாருங்க 100 ஆள் சேர்ந்தா 7 நாள்ல ஒரு வேலையை முடிச்சிருவோம். இங்க என்ன இருக்கு, அதாவது நாட்கள் எடுத்துக்கிட்டே போயிருக்கு. அப்போ ஆட்கள் இங்க குறைஞ்சிருப்பாங்க, கரெக்ட் தானே. 35 நாள், அப்ப ஆளும் குறைஞ்சிருக்கும் தானே. அப்போ ஒரு பக்கம் கூடி இருக்கு, ஒரு பக்கம் குறைஞ்சிருக்கு. அப்போ இது என்னது, எதிர் விகிதம். அப்ப என்ன பண்ணும், இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத பெருக்கணும், அதுக்கு கீழே இருக்கிறத டிவைட் பண்ணும். இதானே எக்ஸ் கண்டுபிடிக்க இதானே பண்ணுவோம். அப்ப 100 × 7/35 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். 1 7, இங்க I 7 35, 1 5 5, 2 5 10 0 சரிங்களா. அப்போ 20 ஆட்கள் சேர்ந்து இதுதானே கண்டுபிடிக்கணும். 20 ஆட்கள் சேர்ந்து 35 நாள்ல அந்த வேலையை முடிப்பாங்களா, ஆப்ஷன் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டாங்க, what percentage of an hour is 36 seconds கேட்டிருக்காங்க சரிங்களா. 36 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவீதம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ ஒரு மணி அப்படின்னா 1 மணி நேரம் சரிங்களா. அப்போ 1 hour சரிங்களா. 1 hourனா மொத்தம் எத்தனை மினிட்ஸ், நம்மளுக்கு 60 மினிட்ஸ் சரிங்களா. ஆனா நம்ம அவங்க நம்மளுக்கு வினாடிகள் சரிங்களா, செகண்ட்ஸ்ல தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. நம்ம என்ன பண்ணணும், ஒண்ணு கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஒரே மதிப்பாக மாத்தினதுக்கு தான் சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. சரி, அப்போ ஒரு நிமிடம் சரிங்களா, ஒரு நிமிடம் நம்மளுக்கு எத்தனை வினாடி, 60 வினாடி இல்லையா. ஒரு நிமிடம் 60 வினாடி, 1 minute = 60 seconds இல்லையா. இப்போ நம்ம இந்த மினிட் கணக்கை செகண்ட் கணக்கா மாத்த போறோம் சரிங்களா. அப்ப இந்த மினிட்டுக்கு அதாவது செகண்டா மாத்தணும்னா என்ன பண்ணும், இதை நான் திரும்ப 60 பெருக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு செகண்ட் கணக்காக மாறிடுமா. சரி, 6 × 6 36, இந்த 2 சைவர் அப்படி போட்டுக்கிட்டேன் அப்படின்னா 1 மணி நேரம் எதற்கு சமமாக இருக்கு, 3600 வினாடிக்கு சமமாக இருக்கு சரிங்களா. அவங்க என்ன கேட்டாங்க, அந்த 1 மணி நேரத்துல 36 வினாடி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாங்க சரிங்களா. 1 மணி நேரம் அப்படிங்கிறது எத்தனை வினாடி, 3600 வினாடி சரிங்களா. அது சதவீதத்துல கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ நான் சதவீதம் இங்க 100% போடுகிறேன். அதாவது 100% அப்படிங்கிறது 3600 வினாடி சரிங்களா. அப்போ 36 வினாடி அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதான கேள்வி. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 3600 வினாடியில 36 வினாடி சதவீதத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க × 100 இப்படி போட்டு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அல்ல அப்படின்னா நேர் விகிதம் எதிர் விகிதம் படி போகலாம். இங்க 3600ல இருந்து 36 குறைஞ்சிருக்கு. அப்போ சதவீத மதிப்பு என்ன ஆகும், குறையும். அப்போ இது 2 பக்கம் குறைஞ்சதுனால நேர் விகிதம், கிராஸ் மல்டிபிளிகேஷன் மட்டும் தான் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணிக்கலாம், x × 3600 = 100 × 36 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. இப்போ எக்ஸோட மதிப்பு மட்டும் இருக்கட்டும், அதான் கண்டுபிடிக்க போறோம். 3600 அந்த பக்கம் கொண்டு போகல, 100 × 36 அப்படியே இருக்கட்டும், /3600 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. இங்க 2 சேவர், இங்க 2 சேவர் போயிடும், இங்க ஒரு 36, இங்க ஒரு 36 போயிடும். அப்ப கடைசி 1 கிடைச்சிருக்கும். அப்போ 1% ஒரு வினாடி அப்படிங்கிறது என்னது, 36 வினாடி அப்படிங்கிறது 1% சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். x⁴m / x⁴n to the whole power m + n சரிங்களா, இன்ட்டு x⁴n / x⁴l to the whole power n + l சரிங்களா, இன்ட்டு x⁴l / x⁴m to the whole power l + m ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களாங்க. அதாவது இந்த m + n அப்படிங்கிறது உள்ளுக்கு இருக்கக்கூடிய x⁴m க்கும் பொருந்தும், x⁴n க்கும் உண்டு இல்லையா.
மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு இல்லையா? அப்போ a பவர் m டிவைடட் பை a பவர் n டு த ஹோல் பவர் x இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுவோம். m இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை m இன்ட்டு n இந்த மாதிரி பண்ணிடுவோம் இல்லையா? இதான ஃபார்முலா, இதான ரூலு. அதை மாதிரி நான் பண்ண போறேன். சரிங்களாங்க? சரி, அப்போ x m இன்ட்டு m பிளஸ் n சரிங்களா, டிவைடட் பை x n இன்ட்டு m பிளஸ் n உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, x பவர் n இந்த n பிளஸ் l சரிங்களா, சரி, டிவைடட் பை x பவர் l திரும்ப அதை n பிளஸ் l சரிங்களா, சரி, இன்ட்டு x பவர் l திரும்ப l பிளஸ் m சரிங்களா, டிவைடட் பை x பவர் m இன்ட்டு l பிளஸ் m சரிங்களாங்க. சரி, இப்போ இதை எல்லாத்தையும் நான் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிட்டுமா? சரிங்களா, அதுக்கு முன்னாடியே அடிமானம் சமமாக இருந்து மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா அடுக்குகளை கூட்டிக்கலாம். மேலதான ஒரு விதி பார்த்தோம், a பவர் m இன்ட்டு a பவர் n இருந்துச்சுன்னா a பவர் m பிளஸ் n எழுதிக்கலாம்னு மேலதானங்க பார்த்தோம். சரிங்களா, அந்த விதிப்படி எழுத போறோம். சரிங்களா, எழுதுனா என்ன ஆகும்? a பவர் m இன்ட்டு m பிளஸ் n சரிங்களா, பிளஸ் n இன்ட்டு n பிளஸ் l சரி, பிளஸ் l இன்ட்டு l பிளஸ் m சரி, டிவைடட் பை என்ன ஆகும்? திரும்பியும் x பவர் n இன்ட்டு m பிளஸ் n பிளஸ் l இன்ட்டு n பிளஸ் l சரி, பிளஸ் m இன்ட்டு l பிளஸ் m அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ இந்த m நான் என்ன பண்ண, அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போறேன். சரிங்களா, அப்போ என்னங்க ஆகும் எனக்கு? அப்போ x பவர் இங்க m ஸ்கொயர் பிளஸ் m இன்ட்டு n ஆகும். சரிங்களா, பிளஸ் n ஸ்கொயர் பிளஸ் n இன்ட்டு l ஆகும். சரிங்களா, l ஸ்கொயர் பிளஸ் l ஸ்கொயர் பிளஸ் l இன்ட்டு m ஆகும். சரிங்களா, டிவைடட் பை இங்க x திரும்ப அப்படியே தான் இருக்கும், இங்க பவர்ல இருக்கக்கூடிய திரும்ப பண்ணுவோம். சரிங்களா, இங்க m இன்ட்டு n பிளஸ் n ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரிங்களா, பிளஸ் l இன்ட்டு n பிளஸ் l ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இங்க m இன்ட்டு l m ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். சரிங்களா, இப்போ மேலையும் கீழையும் பாருங்களேன், அடுக்குகள் சேமா தான் இருக்கு. இங்க m ஸ்கொயர் இருக்கு, இங்க m ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா, இங்க mn இருக்கு, mn இருக்கு, n ஸ்கொயர் இருக்கு, n ஸ்கொயர் இருக்கு, nl இருக்கு, nl இருக்கு, l ஸ்கொயர் இருக்கு, l ஸ்கொயர் இருக்கு, ml இருக்கு, ml இருக்கு. அடிமானம் சமமாக இருக்கு. அப்போ மேலையும் கீழே அடிச்சுக்கலாம் தானே? மேலையும் 2 பவர் 1 கீழே 2 பவர் 1 இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் நான் அடிச்சுக்கலாம் தானேங்க. அப்போ கேன்சல் பண்ண கடைசி எனக்கு 1 தானே கிடைக்கும். ஆப்ஷன் ஏ ஒன்னே ஒன்று தான். சரிங்களா, 1 அப்படிங்கிறதா ஆன்சர். சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். சரி, என்ன சொல்லிட்டாங்க? ஏக்கு பதிலா பிளஸ் போடுங்க, பிக்கு பதிலா டிவைட் சிம்பிள் போடுங்க, சிக்கு பதிலா மல்டிப்ளிகேஷன் போடுங்க, டிக்கு பதிலா மைனஸ் சிம்பிளை போடுங்க, இதோட மதிப்பை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்களா, சரி, ரொம்ப ஈஸியானதுதான். சரி, 1/5 சி 2b 1/5 a 1/5 d 1/10 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ அவங்க கொடுத்துருக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். சிக்கு பதிலா என்ன போடணுமா? மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை போடணுமா? சரி, போட்டுக்கிட்டேன். இப்போ பிக்கு பதிலா என்ன போடணுமா? டிவைட் சிம்பிளை போடணுமா? சரி, அதையும் போட்டுருவோம். சரி, போட்டாச்சு. ஏக்கு பதிலா என்ன போடணுமா? பிளஸ் சிம்பிளை போடணுமா? சரி, அதையும் போட்டுருவோம். டிக்கு பதிலா என்ன போடணுமா? மைனஸ் சிம்பிளை போடணுமா? சரி, அதையும் போட்டுருவோம். இப்போ போர்ட் மாஸ் விதிப்படி சால்வ் பண்ண வேண்டியதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க, மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்? போர்ட் மாஸ் விதிப்படி தான் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா, பிராக்கெட்லாம் கிடையாது, பிராக்கெட் ஆஃப்லாம் இங்கே கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? டிவிஷன் தான் முதல்ல பார்க்கணும். இதான டிவிஷன். சரிங்களா, அப்போ என்னங்க பண்ணிக்கலாம்? இதை வச்சு நம்மளுக்கு பெருசா சால்வ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ அந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனா மாற்றணும். சரிங்களா, இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனா மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த இடது பக்கம், இதுக்கு இடது பக்கம் இருக்கிறதுல எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. சரிங்களா, ஆனா இதுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடியதை நான் தலைகீழா மாத்திட்டேன் அப்படின்னா இதை நான் மல்டிப்ளிகேஷனா போட்டுக்கலாம். எப்படி? இதை நான் தலைகீழ 5/1 மாத்தணும். சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களாங்க, இப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனா மாத்திக்கலாம். சரி, அப்போ இன்ட்டு 5/1 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டுமா? சரி, இருந்துட்டு போட்டோம். சரி, அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? இப்போ டிவிஷன் பண்ணி முடிச்சாச்சு, அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணும். சரிங்களா, மல்டிப்ளிகேஷன் இது இந்த மூணுத்துல தானே இருக்கு, இது மூணுத்தையும் தான் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். சரிங்களா, சரி, இப்போ பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? இங்க 4×5 4×5 கேன்சல் ஆயிரும். அப்போ 2 மட்டும் இருக்கும், பிளஸ் 1/5 மைனஸ் 1/10 இருக்கும். சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம கூட்டணும். சரிங்களா, அடிஷன் மல்டிப்ளிகேஷன் போயிடுச்சு, இப்போ அடிஷன் பண்ணணும். சரிங்களா, இது ரெண்டையும் கூட்டிக்கணும். சரிங்களா, இப்போ கீழே இருக்கிறத 1 5 இருக்கு, இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா? அப்போ 2 × 5 10 பிளஸ் 1 × 1 1 டிவைடட் பை 5 இருக்கும். சரி, 10 பிளஸ் 1 11. சரிங்களா, சரி, அப்போ இதுக்கு வர நான் 11 போட்டுக்கிட்டா 11 மைனஸ் 1/10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த 5க்கும் 10க்கும் நான் எல்சிஎம் எடுக்கணும். சரி, எல்சிஎம் எடுத்து அப்படின்னா எனக்கு 5 அப்படில போட்டோம், நான் 4 5 5 2 10 I 2 10, அப்போ எல்சிஎம் மதிப்பு எனக்கு 10. சரிங்களா,
அப்போ கீழே 10 அப்படி போட்டுக்கிறேன். இங்க 5 கூட எத்தனை பெருக்குனா 10 வரும், 2 பெருக்குனா 10 வரும், அந்த 2 மேல பெருக்கிறேன். 10 கூட எத்தனை பெருக்குனா 10 வரும், 1 பெருக்குனா 10 வரும், அந்த 1 மேல பெருக்கிறேன். அப்போ 11 × 2 22 மைனஸ் 1 × 1 1. அப்போ 22 மைனஸ் 1 21/10 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. அப்போ ஃபுல்லத்தையும் நம்ம கேன்சல் பண்ணும். இப்போ 21/10 இருக்கத கீழே ஒரு சேவர் இருக்கு, மேல ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சுக்கலாம். 2.1 ஆப்ஷன் ஏதான் சரிங்களா, வேற ஒண்ணுமே கிடையாது பாருங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன சொல்லிட்டாங்க, இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க சரிங்களா. எக்ஸ் கியூப் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1, இது டிவைட் சிம்பிள் சரிங்களா, டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 டிவைடட் பை 3x பிளஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா. இப்போ இந்த a கியூப், அதாவது இந்த 1 கியூப்னு எழுதிக்கலாமா. 1 எத்தனை முறை பெருக்கினாலும் நம்மளுக்கு 1 தானங்க வரப்போகுது. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ a கியூப் மைனஸ் b கியூப்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் ab, இதுதான் ஃபார்முலா சரிங்களா. சரி, இந்த ஃபார்முலா படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவோம். முதல்ல எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல a இருக்கு, 1 இருக்கக்கூடிய இடத்துல b இருக்கு, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 சரிங்களா, அந்த மாதிரி இருக்கு. சரி, டிவைடு கீழ இருக்கக்கூடிய அந்த x + 3 அப்படியே இருக்கட்டும் சரிங்களா. மேலதான் பார்த்தோம், டிவைட மல்டிப்ளிகேஷனா மாத்தணும் அப்படின்னா இந்த டிவைட மல்டிப்ளிகேஷனா மாத்தினாதான் நம்மளுக்கு கேன்சல் பண்றதுக்கு வசதியா இருக்கும். மல்டிப்ளிகேஷனா மாத்தணும் அப்படின்னா தலைகீழாக இதை போடணும்ங்கிறத சொல்லியாச்சு. அப்ப 3x + 9 மேல போகும், டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 சரிங்களா. சரி, இங்க இருந்து நான் ஒரு 3 காமனா வெளில எடுத்துக்கிட்டுமாங்க, ஏன்னா இங்க 3 இருக்கு, இங்க 3 × 3 தான் 9 சரிங்களா. ஒரு 3 நான் காமனா வெளியில எடுத்துக்கிறேன் சரிங்களா. எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னது இருக்கும், இங்க எக்ஸ் மட்டும் தான் இருக்கும், இங்க 3 இருக்கும். சரிதான் நான் சொல்றது சரிங்களா. இங்க இருந்து இங்க ஒரு 3ஐயும், இங்க 3 × 3 இருக்கு, இங்க இருந்து ஒரு 3 காமனா வெளில எடுத்துருக்கேன் சரிங்களா. அப்ப இங்க x + 3 கேன்சல் ஆயிடும். இங்க x² + x + 1, இங்க x² + x + 1 இடம் தானே மாறி இருக்கு, வேல்யூ சேம் தான் சரிங்களா. இதுவும் கேன்சல் ஆயிரும். கடைசியா 3x - 1 இருக்கும். இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி, வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். What is the 85th term of the sequence? இந்த சீக்வென்ஸினுடைய 85வது உறுப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸின் அடுக்கு 1, எக்ஸின் அடுக்கு 3/2, எக்ஸின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 5/2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ இங்க எப்படி இருக்கு, அடிமானம் எல்லாமே சமமாக இருக்கா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுக்குகளை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா. அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்குகளை மட்டும் எடுத்துக்கோங்க. கடைசி நம்ம திரும்ப என்ன பண்ணுவோம், அடுக்குகளை எடுத்துட்டு அதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு திரும்ப அடுக்குல ஆன்சரை போட்டுரும் சரிங்களா. நான் சொல்றது புரியாது, பண்ணதுக்கு அடுத்து புரியும் சரிங்களாங்க. அடிமானத்தை விட்டுருங்க, அடுக்குகளை மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ 1 3/2 2 5/2 இப்படி சொல்லி தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு சரிங்களா. இந்த தொடர் இப்படி போய்கிட்டு இருக்கு சரிங்களா. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இது ஏ சரிங்களா. இது முதல் டேர்ம் ஏ சரிங்களா. முதல்ல இது ஏபியா ஜிபியா, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா. சரி, முதல்ல என்ன பண்றேன், இது முதல் டேர்ம்ல இருந்து, இது முதல் டேர்ம், இது ரெண்டாவது டேர்ம், இது மூணாவது டேர்ம், இது நாலாவது டேர்ம் இல்லையா. சரி, முதல் டேர்ம்ல இருந்து ரெண்டாவது டேர்ம்ல இருந்து டிஃபரன்ஸ் பார்க்கணும் இல்லையா. அப்போ ரெண்டாவது டேர்ம்ல இருந்து முதல் டேர்மை கழிக்கணும். இதுதானே. அப்போ ரெண்டாவது டேர்ம் 3/2 - 1 சரிங்களா. அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 3 - 2/1 கிடைக்கும். சரிங்க, 2 கிடைக்கும். 2 1 × 2 2 தானே. சரி, அப்போ 3 - 2 1/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும் சரிங்களா. சரி, இந்த திரும்பியும் இந்த T3 T4 இதுக்கு டிஃபரன்ஸ் பார்ப்போம் சரிங்களா. அப்போ T4 - T3 இதுதானே நம்மளுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கறதுக்கானது. சரி, அப்போ T4 என்னது 5/2. சரி, மைனஸ் T3 என்னது 2, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 5 - 2 × 2 4 டிவைடட் பை 2 × 1 2 கிடைக்கும் சரிங்களா. திரும்பியும் 5 - 4 1/2 தான் கிடைச்சிருக்கு. அப்போ இது என்னது ஏபி, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் தான் இல்லையா. சரி, இதுல 85th டேர்ம் சரிங்களா, 85வது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஏபில 85, அதாவது இத்தனையாவது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலானது an = a + n - 1 × d, இதான ஃபார்முலா நம்மளுக்கு. சரி, a அப்படிங்கிறது முதல் டேர்ம் 1 சரிங்களா. சரி, n அப்படிங்கிறது 85 சரிங்களா. 85 அப்படிங்கிறதா என்னது n சரிங்களா. அந்த n 85வது உறுப்பை தான் கண்டுபிடிக்க போறோம். சரி, a யோட மதிப்பு என்னது நம்மளுக்கு,
ஏயோட மதிப்பு 1, என்னோட மதிப்பு 85, டியோட மதிப்பு தான் பார்த்தோம் 1/2 இப்போ தானே பார்த்தோம். சரிங்களா, எல்லாத்தையும் ஃபார்முலா கொண்டு போட்டுருவோம். ஏயோட மதிப்பு 1 ப்ளஸ் என்னோட மதிப்பு 85, 85 மைனஸ் 1 84. சரிங்களா, ஓகே தானே. சரி, இன்ட்டு டியோட மதிப்பு 1/2. சரிங்களா, சரி, 2 இங்கே 4 2 8 2 4. அப்போ 1 + 42 43 கிடைச்சோம். சரிங்களா, அப்போ அதாவது 85வது உறுப்பு நம்மளுக்கு 43 இருக்கும். சரிங்களா, எதுல இருக்கும்? பவர்ல. சரிங்களா, எக்ஸின் அடுக்கு 43 இருக்கும். நம்ம பவர்ல உள்ளதுக்கு தான் கணக்கு பண்ணோம், பேஸ் அப்படி போட்டோம். சரிங்களா, நான் முதல்ல சொல்லியிருந்தேன் பேஸை கடைசி அப்படி போட்டுருவோம், பவர்ல உள்ளதுக்கு மட்டும் கேல்குலேட் பண்ணிட்டு அப்படி போடுவோம்னு சொல்லியிருந்தேன். 43 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா, ஏன்னா பவருக்கு மட்டும் தானே நம்ம எடுத்திருக்கோம், கடைசி பேஸையும் போட்டுக்கணும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? 21வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது ஏபி தான். சரி பாருங்களேன், ஏன்னா 95 மைனஸ் 100 எத்தனை? -5. சரிங்களா, 95 மைனஸ் 100 T2 மைனஸ் T1. சரிங்களா, டிஃபரன்ஸ் பார்க்கல -5 கிடைக்கும். சரி, இப்போ திரும்ப இன்னொன்று பார்ப்போம். இங்க 90 95க்கும் T3 மைனஸ் T2க்கு பார்க்கல 90 மைனஸ் 95 திரும்ப -5. அப்போ இது ஏபி தான், ஒத்துக்கிறீங்களா? சரி, இதுல ஏ என்னது? 100. சரிங்களா, முதல் டேர்ம் 100. சரிங்களா, எடுத்துட்டு போட்டோம். அப்போ 21st டேர்மை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க நம்மளுக்கு எத்தனை எண்ணு எத்தனை 21. சரிங்களா, டிஃபரன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு அப்போ 21வது உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? ஏஎன்கான ஃபார்முலா என்னது? A + n-1 × D. இதான ஃபார்முலா. சரி, அப்போ n வந்து 21வது உறுப்பை கண்டுபிடிக்க போறோம். ஏயோட மதிப்பு நம்மளுக்கு 100 பிளஸ் என்னோட மதிப்பு 21 மைனஸ் 1 20. சரிங்களா, 21 மைனஸ் 1 20. டியோட மதிப்பு என்னது? -5 இல்லையா? சரி, அப்போ 100 இங்க 20 × 5 100 தான். சரிங்களா, ஆனா பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 100 மைனஸ் 100 0. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் சரி, 100. சரி, அடுத்த கொஸ்டின். இதை சுருக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ 2 எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 162 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 2x மைனஸ் 6 இருக்கு. சரிங்களா, சரி, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 இருக்கு, இன்னொன்று 2x மைனஸ் 6 இருக்கு. அதுல இருந்து நம்ம என்னங்க பண்ணிக்கலாம்? 2x மைனஸ் 6ல இருந்து 6னா 3 × 2 தான் 6 இல்லையா? அப்போ இங்கேயும் ஒரு 2 காமனா இருக்கு, இங்கேயும் 2 காமனா இருக்கு மைனஸ்ல. அப்போ 2 மட்டும் நான் காமனா வெளில எடுத்துக்கிட்டுமா? அப்போ உள்ளுக்கு என்னது இருக்கும்? எக்ஸ் மைனஸ் 3 அது மட்டும் இருக்கும். சரிங்களா, இங்க இருந்தும் இங்க மேல இருந்து ஒரு 2 நான் காமனா வெளில எடுத்துக்கலாமா? எப்படி? இங்க ஒரு 2 இருக்கு, இங்க 162 எப்படி எழுதிக்கலாம்? அதாவது இந்த 162 81 × 2 எழுதிக்கலாமா? அப்போ 2 பக்கம் இருந்து நான் 2 காமனா எடுத்துக்கலாமா? சரி, காமனா எடுத்தேன் அப்படின்னா உள்ளுக்கு என்ன இருக்கும்? x⁴ 4 மட்டும் இருக்கும், மைனஸ் இங்க 81 மட்டும் இருக்கும், 2 காமனா எடுத்தாச்சு. சரிங்களா, சரி, அப்போ டிவைடட் பை திரும்பியும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 திரும்ப எக்ஸ் மைனஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா, ஒரு 2 மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கும். சரிங்களாங்க, இது தனி. சரிங்களா, இந்த 2 முன்னாடி போட்டிருக்கேன். இங்க இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். சரிங்களா, சரி, இப்போ இந்த எக்ஸ் அடுக்குனால எக்ஸ் ஸ்கொயர் டு த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இப்படி இருந்துச்சுன்னா a⁴m டு த ஹோல் பவர் என்ன இருந்துச்சுன்னா a⁴m × n எழுதிக்கலாமா? இதான அர்த்தம் அதுக்கு. சரிங்களா, m × n அந்த மாதிரி இருக்கு. அதாவது 4 2 × 2 எழுதிக்கலாம். அப்போ அதாவது x⁴2 டு த ஹோல் பவர் 2 எழுதிக்கலாம். சரிங்களா, மைனஸ் 81 9² 81 9 அடுக்கு 2 81 இப்படியே போட்டுக்கிறேன். சரிங்களா, டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9 எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு. சரிங்களாங்க, சரி, இப்போ a² மைனஸ் b² ஃபார்முலா போடுமா? என்னது? a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b இதான ஃபார்முலா நம்மளுக்கு. சரி, a இருக்கக்கூடிய இடத்துல x² இருக்கு, b இருக்கக்கூடிய இடத்துல 9 இருக்கு. சரிங்களா, அப்போ x² மைனஸ் 9 x² பிளஸ் 9 இருக்கா? சரி, divided by x minus 3 x² plus 9 இருக்கு. சரிங்களா, இங்க இருந்து x² plus 9 x² plus 9 கேன்சல் ஆயிரும். சரி, அப்போ இந்த 9 நான் எப்படி எழுதிக்கலாம்? 3² எழுதிக்கலாமா? 9 3² எழுதிக்கலாமா? சரி, ஏன்னா 3² 9 தானே. சரி, இப்போ திரும்ப இந்த a² minus b² ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா x minus 3 into x plus 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், divided by x minus 3. சரிங்களா, இங்க ஒரு x minus 3 இங்க ஒரு x minus 3 கேன்சல் ஆகி கடைசி x plus 3 மட்டும் இருக்கும். ஆப்ஷன் பி தான் சரி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்ன கேட்டிருக்காங்க? LCM of x y is z. சரிங்களா, வாட் இஸ் த HCF of x y அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, ஈஸியானது. சரிங்களா, என்ன சொல்லிட்டாங்க? LCM. சரிங்களா, என்னத்துக்கு? LCM எதுக்கு? எக்ஸுக்கும் ஒய்க்குமான LCM என்னவாக இருக்குதான்? Z ஆக இருக்குதான். சரிங்களா, அப்போ என்ன கேட்டாங்க? அந்த x yக்கான HCF என்னவாக இருக்குங்கிறத கேட்டாங்க. இதுதான் கேள்வி. சரிங்களா, நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னதுங்க? அதாவது ஒரு 2 நம்பருக்கு வந்து நம்ம எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் எடுத்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா
அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2ஐயும் 4ஐயும் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. இதற்கான எல்சிஎம் மதிப்பு என்னது, எல்சிஎம் மதிப்பு 4ன்னு சொல்லிடுவோம் இல்லையா. ஹெச்சிஎஃப் மதிப்பு என்னது 2ன்னு சொல்லிடுவோம் இல்லையா. பொது வகுத்தி ஒரு 2 சாரிங்க 2 4 சரிங்களா. அப்போ இதுக்கு அடுத்து பொது வகுத்தி எதுவுமே கிடையாது, பொதுவாக வகுக்காது, 1 2 ஏதோ ஒன்று பொதுவாக வகுக்காது சரிங்களா. சரி அப்போ நம்மளுக்கு என்னது 4ம் 2ம் தான் அவங்க கொடுத்துருக்கு சரிங்களா. அப்போ 4ஐயும் 2ஐயும் பெருக்குனா எனக்கு என்னது 8 சரிங்களா. சரி எல்சிஎம்ஐ ஹச்சிஎஃப்ஐயும் பெருக்குனா எனக்கு என்ன வரும், எல்சிஎம் என்னது ஹச்சிஎஃப் என்னதுங்க, எல்சிஎம்மும் 4 ஹச்சிஎஃப்பும் 2 சரிங்களா. இதுல இடத்தையும் பெருக்கினாலும் 8 தான் வரும். அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது, ஒரு 2 நம்பருக்கு எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்பும் எடுத்து அதை பெருக்கணும் அப்படின்னா அது அந்த 2 நம்பரையும் பெருக்கிறதுக்கே ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது புரியுதா. அதான் அந்த ஃபார்முலா சரிங்களா. அந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சரிங்களாங்க. அப்போ எல்சிஎம் அப்போ இந்த 2 நம்பருக்கு தான் சரிங்களா. அந்த 2 நம்பருக்கு எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா திரும்பியும் அந்த 2 நம்பரினுடைய பெருக்கல் பலனே நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் அந்த ஃபார்முலா சரிங்களா. எல்சிஎம் மதிப்பு இங்க அவங்க தான் கொடுத்துருக்காங்க, என்னவாக இருக்கான் இசட்ன்னு இருக்கான் சரிங்களா. இன்ட்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு இருக்கும். இங்க ஹெச்சிஎஃப் இந்த சைடு அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இந்த இசட்டை நான் வலது பக்கம் கொண்டு போய் டிவைடுக்கு போவோம். அப்போ எக்ஸ் ஒய் பை இசட்ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ ஹெமிஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு சரிங்களா. ஃபார்முலானது உள்ளிடச்ச அரைக்கோளத்தின் மொத்த பரப்பளவு, அதற்கான பரப்பளவுக்கான ஃபார்முலானது பை 3r² + r² சரிங்களா, ஸ்கொயர் யூனிட். இதான் வந்து ஃபார்முலா சரிங்களா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரி அடுத்த கொஸ்டின். Probability that a leap year will have 53 Fridays or 53 Saturdays is, ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒரு லீப் இயர்ல நார்மலா ஒரு வருஷத்துல 365 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா. அப்போ ஒரு லீப் வருடத்துல ஒரு பிப்ரவரியில ஒரே ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா வரும் இல்லையா. அப்போ லீப் வருடத்துல மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கும், 366 நாட்கள் இருக்கும் சரிங்களா. இது ஒத்துக்கிறீங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். அப்போ அதுல மொத்தம் எத்தனை வாரங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு எத்தனை நாட்கள், 7 நாட்கள் இல்லையா. அப்போ ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் அப்படின்னா 366 நாட்களுக்கு எத்தனை வாரம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரிங்களா. இங்க 7ல இருந்து 366 கூடி இருக்கு. இங்க ஒரு வாரத்துக்கே 7 நாள் அப்படின்னா இங்க 366 நாட்கள். அப்போ வாரங்களும் என்னாவும் கூட, அப்போ நேர் விகிதம் இல்லையா. அப்ப என்ன பண்ணும், கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 366 × 1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 7ன்னு கிடைக்குமா. இருந்துட்டு போட்டோம். இப்போ எக்ஸோட மதிப்பு தான் தேவை. 366 / 7 ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கும் சரிங்களா. அப்போ இதை நம்ம அதாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 35 மிச்சம் 1 இருக்கும். இங்க 6 கீழே இறங்குச்சு அப்படின்னா 2 7 14 சரிங்களா. மிச்சம் 2 இருக்கும். புள்ளி வச்சு 0 போட்டோம்னா இங்க 2. அப்போ திரும்ப இங்க என்ன ஆகும், 14ன்னு வரும். இப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா 52 வாரங்களும் 2 நாட்களும் சரிங்களா. புள்ளி 2 2ன்னு போயிட்டே இருக்குல்ல. இதுக்கு எக்ஸோட மதிப்பு என்னன்னு கிடைச்சிருக்கு, 52.2ன்னு கிடைச்சிருக்குல்ல. 52 வாரங்களும் 2 நாட்களும் இருக்கு அந்த மாதிரி அர்த்தம் சரிங்களா. இது வாரங்கள், புள்ளிக்கு அப்புறமா இருக்கக்கூடியது டெசிமல்ஸ் சரிங்களா. அது நாட்களை குறிக்கக்கூடியது சரிங்களா. இப்படி இருந்துச்சுனாலே இது வாரத்தையும் இது நாட்களையும் குறிக்கக்கூடியது அப்படிங்கறது ஞாபகம் சரிங்களா. அப்போ வீக்ஸ் மொத்தம் எத்தனை இருக்கு, அந்த லீப் இயர்ல வீக்ஸ் 52 வாரங்கள் இருக்கு. எக்ஸ்ட்ரா எத்தனை டேஸ் இருக்கு, 2, அதாவது வீக்ஸ் 52 வீக்ஸும் பிளஸ் எக்ஸ்ட்ரா 2 டேஸும் இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா. சரி இருந்துட்டு போட்டோம் சரிங்களா. இதை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டிஸ்ங்க இருக்கு, ஒரு 2 சரிங்களா. எக்ஸ்ட்ரா 2 நாள் இருக்குல்ல. இந்த எக்ஸ்ட்ரா 2 நாளும் நம்மளுக்கு என்னவா வேணா இருக்கலாம். என்னவா வேணா இருக்கலாம். ஒண்ணு சண்டேல இருந்து
சண்டே தானே அந்த வாரத்தோட முதல்ல ஆரம்பிக்கக்கூடியது இல்லையா? சண்டே தானே முதல்ல ஆரம்பிக்கும். இப்போ ஒன்று சண்டே மண்டேவா இருக்கலாம் சரிங்களா, இல்லை மண்டே டியூஸ்டேவா இருக்கலாம், இல்லை டியூஸ்டே வெட்னஸ்டேவா இருக்கலாம் சரிங்களா, இல்லை வெட்னஸ்டே தேர்ஸ்டேவா இருக்கலாம் சரிங்களா, இல்லை தேர்ஸ்டே ஃப்ரைடேவா இருக்கலாம், அப்படி இல்லை ஃப்ரைடே சாட்டர்டேவா இருக்கலாம், அப்படி இல்லை சாட்டர்டே சண்டேவா இருக்கலாம் சரிங்களா. அப்போ மொத்தம் எத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு, மொத்தம் எத்தனை நிகழ்தகவு இருக்கு நம்ம கிட்ட? 1 2 3 4 5 6 7 சரிங்களா. மொத்தம் இந்த ரெண்டு நாளும் இந்த 7ல எதுவா வேணா இருக்கலாம் அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா? இந்த 7ல எதுவா வேணா இருக்கலாம் சரிதானே, நான் சொல்றது சரிதானே. அப்போ பாசிபிலிட்டி எனக்கு என்னது 7 சரிங்களா. 7 பாசிபிலிட்டி இருக்கு. அதுல மொத்தம் 7 பாசிபிலிட்டி சரிங்களா. இது 7 பாசிபிலிட்டி இருக்கு. அதுல அவங்க கேட்டிருக்கிறது என்னது 53 வெள்ளிக்கிழமைகள் 53 சனிக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க சரிங்களா. 52 கரெக்டா எல்லாத்துலயுமே 52 வாரங்கள் இருக்கா, எல்லாத்துலயுமே எல்லா கிழமைகளும் வந்துடும். அப்போ 52 சண்டே, 52 மண்டே, 52 டியூஸ்டே, 52 வெனஸ்டே, 52 தேர்ஸ்டே, 52 ஃப்ரைடே, 52 சாட்டர்டே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது 53 வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன சரிங்களா. வெள்ளியை சனியை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோங்க சரிங்களா. ஒன்னு ஃப்ரைடே சாட்டர்டே சரிங்களா. அப்போ அந்த ரெண்டு நாட்கள்ல ஃப்ரைடேயும் சாட்டர்டேயும் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா 53 வெள்ளிக்கிழமைகள் 53 சனிக்கிழமைகள் இருக்குமா. அப்போ இது ஒரு பாசிபிலிட்டி சரிங்களா. இது ஒரு பாசிபிலிட்டி. ஒன்னு ஃப்ரைடேவாவும் சாட்டர்டேவாவும் அந்த 2 நாட்களும் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பாசிபிலிட்டி சரிங்களா. இன்னொன்னு எப்படி அப்படின்னா, ஒன்னு தேர்ஸ்டேவாவும் ஃப்ரைடேவாவும் இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த 2 நாட்களும் தேர்ஸ்டேவாவும் ஃப்ரைடேவாவும் இருந்துச்சு அப்படின்னா அதுல என்ன ஒரே ஒரு 53 வெள்ளிக்கிழமை மட்டும் வரும் சரிங்களா. 53 வெள்ளிக்கிழமை மட்டும் வரும் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சாட்டர்டேவாவும் ஒரு சண்டேவாவும் இந்த 2 நாட்கள் இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 53 சாட்டர்டே மட்டும் வரும் சரிங்களா. இப்படி 53 வெள்ளிக்கிழமைகள் 53 சனிக்கிழமைகள் வர்றதுக்கு மொத்தம் 3 பாசிபிலிட்டி இருக்கு அந்த 7 பாசிபிலிட்டிஸ்ல சரிங்களா. அப்போ 3/7 அப்படிங்கிறது தான் பாசிபிலிட்டி சரிங்களா. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஆப்ஷன் சி தான் சரியா சரிங்களா. சரி, அடுத்த क्वेश्चन போயிடலாம். The radius and the slant height of a cone are respectively r and l. What is the volume of the cone? Volume of the cone க்கு ஃபார்முலா என்னது? 1/3 pi r square root of l square minus r square. இதான ஃபார்முலா சரிங்களா. ஒரு கூம்பின் ஆரம் மற்றும் சாயுயரம் முறையே 6 மற்றும் l எனில் கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 pi r square root of l square minus r square. இதான் ஃபார்முலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.